இப்போ நீங்க பாருங்க 103 ரூபீஸ்ல என்னோட லிமிட் ஆர்டர் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். 103 ரூபீஸ். ஓகே. லிமிட் ஆர்டர் ஃபேஸ்லேருந்து 107 ரூபீஸ் வரையும் போயிருக்கு. 5 to 6 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுது. ஆனா ஸ்பைக் வந்து டவுன் சைடில் பாருங்க. டவுன் சைடிலோட ஸ்பைக் பார்க்கும்போது ஹெவியா மெல்ட் பண்றான். இது போய் சேரணும் 110 ரூபா வரையும் போய் சேர்ந்தே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி மெல்ட் ஆகக்கூடிய பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரி ஏறி உடனே இறக்குறான். ஸ்பைக் கீழே சைடு இருக்கிற ஸ்பைக்கை பாருங்க. அதே மாதிரி காலுக்கான பிரீமியம் பாருங்க. ஐடிஎம் பிரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏடிஎம் பிரைஸ் கூட இல்லை. ஐடிஎம் பிரைஸ் எடுத்திருக்கேன். பிரீமியம் காலுக்கான பிரீமியம் ஏறவே இல்லை. காலுக்கான பிரீமியம் லோவர் லோ தான் பண்ணிட்டு இருக்கு. டவுன் டவுன் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஹையை அதை கிராஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு கீழே ரேஞ்ச் பவுண்ட தான் மார்க்கெட் ஆகப்படுது. க்ளோசிங் வச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்லும் போது இதே ரேஞ்ச் பவுண்ட் தான். இண்டெக்ஸ்லேயே நான் அதே தான் சொல்றேன். இது 25,746 ரேஞ்ச் அடையணும். இதுதான் இதனுடைய விஷயம். ஓகே. இந்த டைம் ஒன் டைம் ஆகுது அந்த டச் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் எடுத்துட்டு மார்க்கெட் ஆகப்பட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரீமியம் 110 ரூபாயை எக்ஸாக்டா தொடும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் லாஸ் பிக் பண்றோம் இல்லையா? 5 பாயிண்ட்ஸோ, 2 பாயிண்ட்ஸோ, 3 பாயிண்ட்ஸோ அப்படின்னு நம்ம ஸ்டாப் லாஸ் பிக் பண்ணுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது போகக்கூடிய இடம் 110 ரூபா போகும்னு சொன்னேன். இப்போ போயிட்டு இருக்கு. 110 ரூபா அடையும் போது டார்கெட். உங்களுக்கு முன்னாடி தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் எடுத்துச்சு. இந்த கேண்டில் என்னோட ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு. டார்கெட்டாக மார்க்கெட் ஆகப்பட்டது போயிட்டு இருக்கு. இது 124 ரூபா வரையும் போகணும். 124 ரூபீஸ் வரையும் போகணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 110 ரூபா. செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது 124 ரூபா. இப்போ வரையும் மார்க்கெட் மெல்ட் ஆகி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் டவுன் மார்க்கெட்டா தான் இருக்கு. ஏன்னா பிரீமியம்ல ஹையர் ஐ மூமெண்டம் புட் சைட், அதே மாதிரி லோவர் லோ மூமெண்டம் கால் சைட். கால் சைடுக்கான பிரீமியம் சொல்லியிருந்தேன். ரேஞ்சை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இங்கிருந்து 158 ரூபீஸ்ல இருந்து இது போகக்கூடிய இடம் பார்க்கும்போது 110 ரூபா, 118 ரூபா வரையும் போகும். மெல்ட் ஆகணும். காலுக்கான பிரீமியம் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். பையிங்கான ஸ்ட்ராட்டஜியும் சொல்றேன். ஓகே. இந்த பிரீமியம் 118 ரூபா வரை மெல்ட் ஆகணும். இந்த பிரீமியம் 124 ரூபா வரையும் போகணும். இதுதான் இதோட விதி. ஓகேங்களா? பத்தியா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டான். ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மார்க்கெட் பூம் ஆயிட்டான். அதே மாதிரி இண்டெக்ஸ்ல 25,746 ரேஞ்ச் அடையன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 25,746 ரேஞ்சை தொடர்ந்து போயிட்டு இருக்கான். இது 124 தான் இதனுடைய டார்கெட் லெவல். இதனுடைய காலுக்கான பிரீமியம் 118 ரூபாய் அடையும் போது இது புட்டுக்கான பிரீமியம் 124 ரூபாயை தொடுவான். ஓகேங்களா? இதுதான் விஷயம். மார்க்கெட்ல பொறுத்தவரை பார்ட் ஆஃப் கேம். இந்த 2 கேண்டலும் எங்களுடைய ஸ்டாப் லாஸ். இந்த ரெட் கலர் கேண்டல் என்னோட ஸ்டாப் லாஸ் கட்டாச்சு. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபுல் பேக் கேண்டல், இந்த ரெட் கலர் கேண்டல் என்னோட ஸ்டாப் லாஸ் கட்டாச்சு. இதுல நான் ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஏன் ட்ரேட் பண்ணா ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஸ்டாப் லாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதை நம்ம பிரேக் பண்ணணும்னா ஒரு நாள் நம்ம இந்த ஆசைக்காக நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா டெய்லியுமே அந்த ஆசையை நம்ம தூண்டிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் 5,000 நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா அதே 10,000 5,000 ப்ராஃபிட் அடுத்த நாள் எடுக்கணுன்றதாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா எடுத்த ப்ராஃபிட்டையும் அது லாஸ்ல தான் கன்வெர்ட் பண்ணிட்டு போகும். இந்த அக்ரெசிவான என்ட்ரியும் இந்த முட்டாள்தனமான ஒரு மூவ்மெண்டமுக்காக மார்க்கெட்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணியும் நிறைய டைம் நான் அடி வாங்கியிருக்கேன் வாழ்க்கையில. என்னுடைய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குங்க. இங்கிருந்து பார்க்கும்போது பாருங்க 103 ரூபீஸ்ல இருந்து இப்போ வரையும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறது 11 to 12 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கால்பிங் பண்ணிருக்கலாம். ஆனா 7 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இந்த கேண்டல் ஆகப்பட்டது 9:36 உடைய கேண்டல் ஆகப்பட்டது ஃபுல் பேக் பண்ணிடுச்சு. இன்னைக்கு சென்சஸோட எக்ஸ்பைரி. அதனால பொறுத்தவரையும் மார்க்கெட் வந்து வொலட்டிலிட்டியா இருக்கும். இது 124 ரேஞ்ச ஈஸியா அர்ன் பண்ணும். இதுதான் விஷயம். காலுக்கான பிரீமியம் கண்டிப்பா மெல்ட் ஆகி 118 ரூபா வரையும் வரணும். ஓகே. எப்படி சார் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க? கா கா பையிங்கான சார் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜிலாம் நான் சின்ன வயசுலயே பண்ணி முடிச்சுட்டேன். நான் பிகினரா வரும்போதே நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம். செல்லிங் ரொம்ப ஈஸி. செல்லிங்ல எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கான கேபிட்டல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்காது. பிக் ஷாட்ஸ் தான். பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மடி வச்சுட்டு இருக்கவங்க கிட்ட தான் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள் இருக்கும். ஆனா செல்லிங் ஸ்ட்ராட்டஜில நான் ஒரு பிகினரா இருக்கும்போதே ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல நான் இந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அத நான் விட்டுருவேன். அதான் ஸ்கால்பிங் தான் அல்டிமேட். ஸ்கால்பிங்க்கு ஒரு எல்லையே கிடையாது. ஸ்கால்பிங் பொறுத்தவரைக்கும் ஐடிஃபைட் டெய்லியுமே கிரீனா இருக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ரெட்டா இருக்கு. ஓகேங்களா? இதான் ஒரு விஷயம். பார்ட் ஆஃப் கேம். லாஸும் ப்ராஃபிட்டும் வரும். லாஸ் வரும்போது சின்ன சின்ன லாஸஸா எடுக்கிறோம். ப்ராஃபிட் வரும்போது அதை ட்ரைல் பண்ணி ஹோல்டு கொண்டு போட்டு வருவோம். இப்ப பாருங்க காலுக்கான பிரீமியம் இறங்கிட்டு இருக்கா? 118 வரை இறங்கிட்டு இருக்கா? புட்டுக்கான பிரீமியம் 124 எக்ஸாக்ட்டா தொடும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய விஷயம். சைக்காலஜியோட கேம் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் என்ன செய்யுது? 119 ரூபா போயிட்டு இருக்கு. 124 ரூபாய எக்ஸாக்ட்டா தொடும். பாருங்க தொட்டாச்சா? தொட்டுச்சா? டார்கெட் டன்னா? டார்கெட் டன்னா சார்? எக்ஸாக்ட்டா டன் ஆயிருக்கா? இங்க பாருங்க. காலுக்கான பிரீமியம் 118 ரூபாய தொடுன்னு சொன்னா, அதே மாரி 118 ரூபா தொட்டிருக்கா? இவ்வளவுதான் மேட்டர். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ சின்னதா வைக்கிறவாச்சு நம்மளுடைய எஸ்எல் கட் ஆகுது. நம்ம ஸ்டாப் லாஸ பெருசா எடுத்தா நம்ம கேபிட்டல யாரு காப்பாத்துவா? அப்ப ஸ்கால்பிங்ல பொறுத்தவரை குயிக் டிசிஷன் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் எடுங்க பரவாயில்ல. இன்னைக்கு ட்ரேட் இல்லனாலும் நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வொலட்டிலிட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றத விட அவாய்ட் பண்றது பெட்டர்ன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? 125 இப்போ வரையும் பிரீமியம் மூவ் பண்ணியிருக்கக்கூடிய பிரீமியம் பார்க்கும்பொழுது நமக்கு 21 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்கு. நம்ம குடுத்திருக்க ஸ்டாப் லாஸ் பொறுத்தவரைக்கும் ஒன்லி 8 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் குடுத்திருக்கோம்.
ஒண்ணு 3 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல, சாரி 2 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல, செகண்ட் ட்ரேட்ல பார்க்கும்போது 3.45. ஓகேங்களா? அவ்வளோதான் நம்ம ஸ்டாப் லாஸே குடுத்துருக்கோம். அதிகபட்சம் ஸ்டாப் லாஸே கிடையாது. அப்போ இதே மாரி நான் இல்லனாலும் சரிங்க, ஜனவரிக்கு மேல நான் இல்லனாலும் இதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. போதுமென்ற மனமே பொன்னானதுன்றது எப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ, அப்பதான் பெட்டர். இது நெறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க. போதுமென்ற மனமே பொன்னானதா? சிறுதுளி என்பது பெருவெள்ளமா? அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒரு கட்டத்துக்கு போவீங்க. லாஸ் ஆயி நீங்க நெறைய ப்ராஃபிட்டுக்காக ஹோல்டு பண்ணி ஒரு கட்டத்துக்கு போவீங்கன்னா, என்னுடைய வார்த்தை அன்னைக்கு ஞாபகம் வரும். அந்த ஆள் சொல்லி கத்திட்டு இருந்தான். 5 டூ 10 பாயிண்ட் புக் பண்ணுங்க. அதுதான் பெட்டர். அதுதான் டெய்லியுமே ஒரு இன்கம் கிடைக்கும். உங்க ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்காவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கு, அவன் என்னடா சொல்றது? நம்ம என்னடா கேட்கறது? அவன் பெரிய ஆளா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்முடைய வாழ்க்கை கிண்டல் ஆயிடுச்சே அப்படின்ற வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா உங்க காதுல ஒலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நான் எந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சோ, எந்த இடத்துலலாம் நான் அடி வாங்குனனோ, அந்த விஷயத்த நானு எக்ஸாக்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க மார்க்கெட் பெர்ஃபெக்ட்டா நம்மளுடைய பிரீமியம டச் பண்ணிட்டு அதுதான் நின்னுட்டுருக்கான். புட்டுக்கான காலுக்கான பிரீமியமும் மெல்ட் ஆயிட்டு ₹158லேருந்து ₹118 வரையும் மெல்ட் ஆயி போயிட்டுருக்கு. அதுக்கு மேல போயாச்சாம். 127, 120, ₹130 வரையும் போயிருக்கான். மெல்ட் ஆயிருக்க பிரீமியம் பார்க்கும்போது கால் சைடுல 45 பாயிண்ட் செல்லிங்கோட ஸ்ட்ராட்டஜி. செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி ₹44க்கு காலுக்கான ஸ்ட்ராட்டஜி போது ₹124க்கு மேல டிராவல் ஆயிட்டு இருக்கான். இப்போ 130 எக்ஸாக்ட்டா தொட்டாச்சு. இது நான் சொன்ன மாரி இந்த சப்போர்ட் லெவல் வரையும் மார்க்கெட் ஆகப்பட்டது டிராவல் ஆகும். ஓகே. 25,700 டன் வரையும் மார்க்கெட் ஆகப்படுது. ஒரு ஃபுல் டவுன் குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் நான் பேரிஷ் சைடுக்கான மூவ்மெண்டம் வச்சிருந்தேன் அப்படின்னா, எல்லாமே மார்க்கெட்ல பொறுத்தவரையும் எல்லாருடைய வியூவும் அந்த இடத்துல கால் செல் ஃபுல் பேக் பண்ணி மார்க்கெட் போகும் அப்படின்ற விஷயங்கள் என்னோட பொறுத்தவரையும் அந்த இடத்துல இன்னும் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகும் அப்படின்றத நான் நேத்தே பிரெடிக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஒரு 2 கேண்டல் ஹிட் ஆச்சுன்னா, அதுக்கு மேல நான் ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றது என்னுடைய ரூல். இன்னைக்கு ட்ரேட் இல்லன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்குவேன். ஓகே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது உங்க ட்ரேடிங் வித் ராஜ். பாய். தேங்க் யூ. யாரும் லைவ் ட்ரேடிங்ல ஜாயின் பண்ண வேண்டாம் சார். இனிமேல் மெம்பர்ஷிப்ல யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் எந்த மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ண வேண்டாம். டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள அந்த மெம்பர்ஷிப் கேன்சல் ஆயிடும். வேண்டவே வேண்டாம். நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வருத்தத்தோட தெரிஞ்சுக்கிறேன். என்னால முடிஞ்ச உதவிய இந்த 10 நாளைக்குள்ள நான் என்ன உங்களுக்கு 12 நாளைக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அந்த விஷயத்த நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.